ஹாய் அனி, இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தோம்னா வாவதுறை. வாவதுறையில் அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? வாவதுறையிலேருந்து ஒரு 500 மீட்டர் நம்ம தள்ளி உள்ளே வந்தோம்னா கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறை தான் இது. இப்போ ஏன்டா இந்த பாறை மேலே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். ஆனால் இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. நம்ம இடத்துக்கு போயிடுறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த இடம் தாங்க 123 வருஷத்துக்கு முன்னாடி இது வெறும் நடுக்கடல் பாறை, உங்களுக்கு மிகப்பெரிய பாறை, அவ்வளோதான். இப்போயே அது பாறை தானடா அப்படின்னு கேட்காதீங்க. இன்னைக்கு அது 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளில் ஒருத்தராக இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட சீடரான நரேந்திர தத்தர் அவரோட பேரில் தான் அழைக்கப்பட்டு வருது. சரி, யார் இவங்க என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அனைத்து மதங்களும் கடவுளை அடையக்கூடிய வெவ்வேறு பாதைகள் அப்படின்னு தன்னோட வாழ்க்கையோட அனுபவத்தால் உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு வலியுறுத்திட்டு வந்தவர் தான் ஸ்ரீ கதாதர சட்டோபாத்யாயர் அப்படின்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆகஸ்ட் 16, 1886 இறக்குறாரு. இவர் இறந்த சில மாதங்கள்லேயே ஜனவரி 1887 இவரோட 8 சீடர்களும் துறவரம் மேற்கொள்றாங்க. துறவரம் மேற்கொண்ட அடுத்த ஓராண்டிலேயே 1888 இவரோட முக்கிய சீடரான நரேந்திர தத்தர் மடத்தை விட்டு வெளியேறாரு. இவர் மேற்கொள்ற துறவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரதேசி துறவு, அல்லது நிலையான தங்குமிடம் இல்லாத சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக சுதந்திரமாக சுற்றக்கூடிய துறவு வாழ்க்கையை அவர் மேற்கொள்கிறாரு. இப்படி கிளம்புனவர் கையில் 2 விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. ஒன்று கமண்டலம், அதாவது நீர்க்குடுவை. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 புத்தகங்கள். ஒன்று பகவத்கீதையும் கிறிஸ்துவின் சாயல் அப்படின்ற இந்த 2 புத்தகங்களே அவர் கையில் எடுத்துக்கிட்டு துறவு மேற்கொள்கிறார். இப்படியா தொடங்கின இவரோட பயணம் இந்தியாவில் மட்டும் 5 ஆண்டுகள் போகுது. இதில் பயணச்சீட்டுகள் அவரை பின்தொடர்றவங்க, அவர் பிரியமானவங்க இவங்க எடுத்து கொடுக்கறது மூலமாகவும் பயணிக்கிறாரு. துறவு வாழ்க்கையில் இருக்கிறனால அதிகபட்சம் யாசிச்சு மட்டும்தான் இவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். டிசம்பர் 1892 இவரோட பயணம் வாவதுறையை வந்து அடையுது. வாவதுறை வந்த இவர் பெரு நீர்கள் சங்கமிக்கிற இந்த அழகை பார்த்து வியந்து நெகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கார். டிசம்பர் 25 இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாறைக்கு அவர் அலைகளையும் பொருட்படுத்தாமல் நீந்தி வந்து சேர்றாரு. மேலே வந்த இவர் 25, 26, 27 இந்த 3 இரவும் பகலும் இந்தியாவோட கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இதை 3ஐயும் குறித்து தியானத்தை மேற்கொள்றாரு. இங்கே தான் இவர் ஞானம் பெற்றதாகவும் மக்களுக்கு சேவை மற்றும் மக்கள் நலனில் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறதாகவும் முடிவு செஞ்சதா நம்பப்படுது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை சில சமயங்களில் 1892ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தீர்மானம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த வாவதுறை கன்னியாகுமரியில் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. பரமஹம்சர் சீடனான நரேந்திர தத்தர் வேற யாரும் இல்லை, விவேகானந்தர். ஸோ விவேகானந்தர் எப்படி இங்கே வந்தாரு, ஏன் வந்தாருன்றதை பார்த்தாச்சு. இந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்குற இந்த நினைவு சின்னம் இருக்குல்ல, இது அவ்வளோ சாதாரணமாக உருவாயிரல. இது பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் உருவாயிருக்கு. விவேகானந்தரை பற்றி ஷார்ட்டாக பார்த்த மாதிரி இந்த நினைவு சின்னம் உருவானதையும் சுருக்கமாக சொல்லிடுறேன், அதையும் கேட்டு போயிருங்க. ஜனவரி 1962 சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாள் விழா வந்துட்டு நடக்குது. இந்த விழாவில் ஒரு குழு கன்னியாகுமரி கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எப்படியாவது நினைவு சின்னத்தை எழுப்பிடணும், பாதசாரிகள் வந்து போகிறதுக்கு ஒரு பாலத்தை கட்டிடணும். இது 2 தான் அவங்களோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. சரி, நினைவு சின்னம் அமைக்கிறதுக்கான திட்டத்தையும் தீட்டியாச்சு, ஒரு அமைப்பையும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பாறையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா முடியலை. ஏன்னா இந்த பாறை புனிதர் சேவியர் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை அங்கே கிளம்புது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அது நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலமாக அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. அது என்னன்னா, இந்த பாறைக்கும் விவேகானந்தருக்கும் இடையே இருக்கிற தொடர்பை நீங்கள் ஒரு பலகையாக வேணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிடுது. இதை தொடர்ந்து அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1963 இந்த பாறையில் பலகையை நிறுவிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் உள்ள வராங்க ராஷ்ட்ரிய சுய சேவாக் சங்கம், அதாங்க நம்ம RSS. அப்போ அதோட முக்கிய தலைவராக இருந்த ஏக்நாத் ரனடே, இவர் விவேகானந்தரோட ஸ்பீச்சால ரொம்ப ஈர்க்கப்பட்டவர். இவர் எப்படியாவது இந்த நினைவு சின்னத்தை இங்கே எழுப்பிடணும் அப்படின்ற குறிக்கோளை எடுத்துக்கிட்டாரு. அதனால என்ன பண்ணாருன்னா, விவேகானந்தர் பாறை நினைவு குழு அப்படின்ற அமைப்பை பதிவு பண்றாரு. மார்ச் 29, 1963 பதிவு பண்ணி ஆகஸ்ட் 1963 அதோட செயலாளர் அப்படின்ற பொறுப்புல அமர்றாரு ஏக்நாத் ரனடே. அரசியல் மற்றும் மத எல்லையெல்லாம் தாண்டி ரனடேக்கு இந்தியா முழுக்க பெரும் ஆதரவு கிடைக்குது. மேலும் அவரோட முயற்சியால 323 நாடாளுமன்ற உறுப்பினரோட ஆதரவையும் பெறாரு. இந்த திட்டத்தோட ஒப்புதலை எப்படியாவது வாங்கிடணும்னு மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் மாற்றி நடத்தி வெற்றிகரமாக அதுக்கான ஒப்புதலையும் வாங்கிடுறாரு. நினைவு சின்ன அமைக்க பணி தொடங்கினதும் காஞ்சி காமகோடி பீடத்தோட பரமாச்சாரியார் ஆசீர்வதிக்கிறாரு. ராமகிருஷ்ணா மிஷனும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் சின்மயா மிஷன் சுவாமி சின்மயானந்தா கிட்ட இருந்து 10,000 ரூபாய் நன்கொடை வருது, முதல் நன்கொடையா. இந்த நன்கொடை தான் நாடு தழுவிய மிகப்பெரிய நிதி திரட்டலுக்கு ஒரு உந்துதலாக அமையுது. எப்படின்னா, ஜன் பாகிதாரி அப்படின்ற பேர்ல, அதாவது மக்கள் பங்களிப்பு அப்படின்ற பேர்ல ஒரு நிதி திரட்டலை ஏற்படுத்துறாங்க.
இது எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா, மக்கள் 1 பைசா 2 பைசா 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி சிறிய தொகையா இருந்தாலும் நன்கொடையா வழங்கலாம் அப்படின்றத ரனடே முன் வைக்கிறாரு. இதனால குடிசையிலிருந்து மேல்மட்ட வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் நன்கொடைகள் வர ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய நிதி திரட்டலா அமையுது. இதோட பலனா 2.5 மில்லியன் மக்கள் நன்கொடை கொடுத்துருக்காங்க. இந்த நன்கொடையோட மதிப்பு பார்த்தோம்னா 8.5 மில்லியன், அதாவது 85 லட்சம் ரூபா. இது அந்த நினைவு சின்னம் அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாவே இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, இது மொத்த செலவுல 3ல் 2 பங்கு. இப்படி மக்களோட பங்களிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட எல்லா மாநில அரசுகளும் தங்களோட பங்களிப்பாகவும் ஒற்றுமையை காட்டுறதுக்காகவும் தலா 1 லட்சம் ரூபா அறிவிச்சு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் 10 லட்சம் ரூபா நன்கொடையா வழங்குது. இப்படி நன்கொடைகள் கிடைக்க பணிகள் இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிக்குது. இந்த திட்டத்தோட கட்டிட கலைஞரா எஸ்கே ஆச்சாரி இருந்திருக்காரு. இவருக்கு கீழே 650 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. 1964 ஸ்டார்ட் பண்ணி 1970 கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இப்படி கட்டின இந்த நினைவு சின்னத்தோட வடிவமைப்பு கட்டடக்கலையை நம்ம கவனிச்சோம்னா, போலூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கோயிலையும் அஜந்தா எல்லோரா போன்ற கோயில்களோட கூறுகளையும் தமிழ்நாடு மேற்கு வங்காளம் இவங்களோட பாரம்பரிய கட்டடக்கலையும் சேர்ந்து கலந்த ஒரு கட்டடக்கலை இங்க நம்மளால பார்க்க முடியும். விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ள நம்ம போய் பார்த்தோம்னா, பரீவ் ராஜக் அப்படின்ற போஸ்ல சுவாமி விவேகானந்தர் நின்றுகிட்டு இருப்பாரு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பரதேசி துறவி கெட்டப். இது ஒரு வெங்கல சிலை. இந்த சிலை தான் இந்த மண்டபத்தோட முக்கிய சிறப்பம்சம். இப்படி கட்டி முடிச்ச இந்த நினைவு சின்னத்தை செப்டம்பர் 2, 1970 இவங்க தேசத்துக்கு ஒப்படைக்கிறாங்க. ஜனவரி 7, 1972 இந்த கட்டுமானம் போக மீதி இருந்த பணத்தையும் விவேகானந்தரோட தத்துவங்களை கொண்டு சேர்க்கிற விதமாகவும் மக்களுக்கு ஆன்மீகம் மற்றும் சேவை பணி புரிவதற்கு உருவானதுதான் விவேகானந்தர் கேந்திரா. ஃபைனலா இந்த விவேகானந்தர் நினைவு சின்னம் விவேகானந்தரோட ஆன்மீக தாக்கத்திற்கும் அவரோட நினைவையும் போற்றி தனிநபர் வழி நடத்த தேசமே கூடி விரும்பி எழுப்பிய ஒரு நினைவு சின்னமா இது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை பற்றி உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.